ராகுல் காந்தி அவரை பத்தின பேச்சு இப்போ சமீப காலங்கள்ல அடிபடுது. என்னன்னா இன்னும் ஏன் பிரச்சாரத்துக்கே வராம இருக்காரு? இன்னும் 4 நாள்ல தேர்தல் வரும்போது இன்னும் பிரச்சாரமே வரலைன்னா இந்த அவங்களுக்கு அளிக்கப்பட்ட சீட்டு கம்மி. அதனால அவர் அதிருப்தியில் இருக்கிறனால இன்னும் பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரம் பார்த்தோம்னா 10 நாளுக்கு முன்னாடியே ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒண்ணா மேடையில பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். ஏன் ஒண்ணும் பண்ணல? இல்ல அதுக்கு 2 காரணம். என்னன்னா, இப்ப திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு உரிய மரியாதை, ம். உரிய அங்கீகாரம், உரிய எண்ணிக்கையிலான சீட் கொடுக்கப்படவில்லை. ம். அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான, ம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இது. ம். அப்ப இப்படி ஒரு அவமரியாதை பண்ண உங்களோட வந்து நான் எப்படி ஒரே மேடையில உட்கார முடியும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியுடைய எண்ணமாக இருக்கலாம். இது நம்மளுடைய அனுமானம் தான். ம். அதுக்கு அடுத்து நீங்க ராகுல் காந்தியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. ம். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது, கேரளா சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் யார் அப்படின்னா திமுகவை அண்டி பிழைக்கிற ஒரு கட்சி. ம். என்ன காங்கிரஸ் ஜெயிச்சாலும் அந்த காங்கிரஸுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. என்ன நீங்கள் என்னதான் உளுந்து புரண்டு காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாலும் அவன் வெறும் எம்எல்ஏ தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதனால் காங்கிரஸ் வளரப்போறதும் இல்லை. ம். அப்படியே நீங்க கேரளாவை பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் மெயின் பிளேயர். அங்க தேர்தல்ங்கிறதே காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் தான். ம். அப்போ இத்தனை நாள் கம்யூனிஸ்ட் அங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட்டு காங்கிரஸை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பது ராகுல் காந்தியுடைய வேலை. அப்ப அவருடைய கவனம் எங்க இருக்கும்? நியாயமா கேரளாவில் தான் இருக்கணும். அப்ப அங்கதானே அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். என்ன வெறுமனே இங்க 5 எம்எல்ஏவும் 10 எம்எல்ஏவும் ஜெயிக்க போற தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ராகுல் காந்தி வரணும்? அப்படி வரணும்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனமாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு நல்லுறவு இருந்திருந்தா அவரே கூட சரி ஓகே கேரளா தானே ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வருவோன்னு கூட நினைச்சிருப்பாரு. ஏன் அவர் நினைக்கல அப்படின்னா நீங்க அவர்களை மதிக்கல. என்ன அதுதான் உண்மை. அதன் காரணமாக தான் அவர் வரலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.